வணக்கம் நண்பர்களே, மீண்டும் இந்த தளத்தில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. எமஎம்டிபிடி ரியல் எஸ்டேட் சென்னை. இந்த இடம் எங்கே அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, முடிச்சூர் அட்டா கம்பெனி மகாலட்சுமி நகர் பக்கத்தில். ஸோ மகாலட்சுமி நகர் பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா வெஸ்ட் ஃபேஸிங்கில் 26/48 அப்படின்ற சைஸில் இருக்குது. கிட்டத்தட்ட அரை கிரவுண்டுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் தான் பார்த்திங்கன்னா இது. ஸோ இதில் வந்து பில்டப் பார்த்திங்கன்னா 1750 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட பில்டப் பண்ணியிருக்கிறாங்க. வெஸ்ட் ஃபேஸிங் இருக்குங்க. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோரு அப்படின்ற மாதிரி, ஃபஸ்ட் ஃப்ளோரு அப்படின்ற மாதிரி 2 போர்ஷன் இருக்குது. ஸோ கீழே 1 BHK, மேலே ஒரு 2 BHK. ஸோ நம்ம வந்து ரெண்டு கூட விட்டுக்கலாம். கீழே ஒரு ஃபேமிலி இருந்துட்டு மேலே ஒரு ஃபேமிலிக்கு ஈஸியாக ரெண்டு கூட விட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் 3 ஃபேஸ் EB எல்லாமும் இருக்குது. 24 அடி ரோடு, ஃபுல்லாக எல்லாமே ரெசிடென்சியல் ஏரியா தான். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்குது, கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இந்த லேஅவுட்டில் பார்த்தோன்னா கடைசியில் தான் வருது. இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது, அதுக்கு பேக் சைடில் பார்த்தோன்னா அடையார் ரிவர் இருக்குது. நல்ல ஏரியா அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ தண்ணி வந்துச்சு பார்த்திங்கன்னா, லாஸ்ட் டைம் மழை பெஞ்சது அங்கே தண்ணி வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்தது. பட் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம், எந்த ஒரு டிஸ்டர்ப் இல்லாமல் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு இடம் தான். நீங்கள் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரெசிடென்சியலாக இருக்குன்றது, எந்த அளவுக்கு அமைதியான இடமா இருக்குது அப்படின்றதையும் கண்டிப்பாக நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 45 லட்சம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நெகோசியபிள் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் கரெக்ஷன் ஒர்க் நம்ம வந்து பண்ண வேண்டியது இருக்குது. ப்ராப்பர்ட்டி பார்த்தோன்னா நல்ல கண்டிஷன் தான் இருக்குது. வாங்க மேலே போய்ட்டு பார்க்கலாம். மாடியிலேருந்து பார்த்தா சுற்றி எப்படி இருக்குன்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். மேலே இருக்கிறவங்களுக்கு தனியாக பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. வீடு வந்து நல்லா தாங்க இருக்குது, நல்ல கண்டிஷன் தான் இருக்குது. நீங்கள் சுற்றி பார்க்கலாம். நிறைய இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா பங்களா டைப்பான வீடு தாங்க நிறைய இருக்கும். எல்லாம் நிறைய பார்த்திங்கன்னா ஒரு கிரவுண்டில் கட்டி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்ஸு. ஸோ அப்பார்ட்மெண்ட் எல்லாம் ஃபுல்லாக தான் இருக்குது. நம்மளாம் அப்பார்ட்மெண்ட்டு கூட ரீசேல் கூட அங்கெல்லாம் எதுவுமே இல்லைங்க. அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக ரெசிடென்சியலாக இருக்குது. கொஞ்சம் பீஸ்ஃபுல்லான இடம் அப்படின்றதால பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இங்கே அந்த மழை பெஞ்ச அந்த ஒரு சில நாளில் தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். மற்றபடி பார்த்தோன்னா ரொம்ப சேஃபாகவும் இருக்கும். அதே போல் பார்த்தோன்னா நமக்கு பீஸ்ஃபுல்லான இடமாகவும் கண்டிப்பாக இதை நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். இந்த பக்கம் வீடுங்க இருக்குது, இந்த பக்கம் அப்பார்ட்மெண்ட் இருக்குது. இதில் கொஞ்சம் கோர்ஸ் வரும்னு நினைக்கிறேன். லேண்டு மட்டும் கொஞ்சம் கோர்ஸ் வரும் போல் இருக்குது. பேக் சைடில் நல்லாவே ஸ்பேஸ் விட்ருக்காங்க, அதை காட்டுற பாருங்கள். இந்த ஃபுல்லாக சைஸ் ஃபுல்லாக எம்டி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து செடிகளாக வைக்கிறனால வச்சுக்கலாம். நீங்கள் இதுக்கு பேக் சைடில் பார்த்திங்க அப்படின்னா உள்ள லேஅவுட்லாம் போட்டிருக்கிறத பார்த்தீங்கன்னா தெரியும். இது பேக் சைட்லேயும் பார்த்தோன்னா நிறைய இப்போதைக்கு பார்த்தோன்னா லேண்டு சேல்ஸுக்கு அப்படின்றதே இந்த சைடெலாம் வர வேண்டியதாக இருக்குது. உள்ளே பார்த்தோன்னா மேக்ஸிமம் எதுவுமே பிளாட்டே இல்லை. அதனால் பார்த்தா இந்த பக்கம் ஃபுல்லாக நிறைய லேஅவுட்லாம் போட்டு ப்ராசஸ்லாம் போய்ட்டுருக்கு பாருங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். வீட்டில் மகாலட்சுமியோட வாங்க, கண்டிப்பாக பார்த்து பேசுவோம். வேறு ஏதாவது டவுட் தான் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உண்மையாகவும் நேர்மையாகவும் கொடுங்க. நன்றி.